வசந்தி ஒரு நிமிஷம். என்ன ஏண்டி பெருசா நான் அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு கண்ணகி மாதிரி பேசுனியே, இப்ப என்னடி சொல்ற? என்னடிங்க? ஏய் புரியலையா? நாங்க வர வழியில பிளாட்பாரத்துல இந்த கால்ற கூழ் வித்துட்டு இருந்தான். போய் பார்த்தா உன் படம். அதுவும் எப்படி? என்னடி மூடி மறைச்சு பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் மூடி மறைச்சு பேசல. நீ மூடி மறைக்காம கொடுத்த போட்டோ இதுல இருக்கு, நீயே பாரு. இந்த படம் எப்படி வீதிக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த போட்டோ ஸ்டுடியோ காரணம் என்ன செய்ய பாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் நினைக்கலையே. ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே வரீங்க? அம்மாவா அம்மா ரொம்ப சூடா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூலா ஏதாவது கொண்டு வா. யாராவது பொண்ணுங்க வந்த பொண்ணு ஏதாவது சாமி கூட சொல்லி கருக்கல் போச்சுடுவீங்களே, இதே வேலையா போச்சு. மேடம் போயிடாதீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். சரி. சும்மா சொல்லக்கூடாது, கோவத்துல கூட அழகாவே இருக்கீங்க. உட்காருங்க. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. அடே அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் கேக்குறேன், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா கிடையாது. தங்கச்சியை பத்தி அப்பாவுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. உங்க ப்ராப்ளம் என்ன? இந்தா நீயே பாரு. அடடடே, பியூட்டிஃபுல். என்ன கலர், என்ன ஷேப்? 36, 24, 36. உங்க முகம் மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன். நீங்க முழுசாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, பிரம்மா நம்மளோட பெரிய ரசிகை. அம்மா யார் எடுத்தது? நீதாயா? தேங்க்யூ. சத்தியமா நான் எடுக்கலீங்க. நீ சொல்றது கேட்டு போக நான் ஒண்ணு அறியாதவல்ல. இத பாரியா, என் போட்டோல இருந்து என் தலையை கட் பண்ணி வேற ஒரு உடம்புல ஒட்டி கேலண்டர் கம்பெனிக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். இத உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன் தில்லமனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வாடா. நெகட்டிவ் எப்படி வெளியே போச்சுன்னு இப்போ சொல்றேன். சார் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு சார்? பொண்ணு வீட்டுல நின்று என்ன மாப்பிள்ளை பாக்குறாங்க சார். மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? உன்னையா? உள்ளவா? நிச்சயதார்த்தமே. ஐயோ 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 சார், என்ன அடிக்காதீங்க சார். என்ன அடிக்காதீங்க சார், நான் உண்மையா சொல்லிடுறேன். ஒரு நாள் அந்த பொண்ணோட மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் சார். என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த நைட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சார். அந்த 100 ரூபாய் எனக்கு வேண்டாம். என்ன பாக்குற? நீ கொடுத்த 100 ரூபாய். 100 ரூபாயா? நல்லியே முதலாளி போய் சொல்றான். 100 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துட்டு நெகட்டிவ் பண்ணி வாங்கிட்டு போல. இவங்கிட்டயா? நானா? 100 ரூபாயா? முதலாளி சுருக்கமா கேட்டா இந்த சொல்ல மாட்டான், சுருக்கிறதுதான் சரிப்படுவான். என்னடா சொன்ன? என்ன ஒண்ணு செஞ்சாத, நெகட்டிவ் கொடுத்துறேன். என்ன இத வாங்கிக்கீங்க? என்னங்க நீங்களா? எங்க வந்தீங்க? உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டேன். உங்களுக்கு அந்த கேலண்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் அனுப்பல, உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்புனேன். நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன், பின்னால வருத்தப்படுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, புறப்படுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? வாட்? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பா அம்மா இல்லாமல பிறப்பாங்க?
2 பேரும் இருக்காங்க. போதுமா? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா. ஏண்டி ஒருவனை விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம எதுக்கடி அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏய், அவதான் மாமனார் மாமியார் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற லட்சியத்தோட இருக்காளே, தெரியாத உனக்கு? ஆமாண்டி, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமனார் மாமியார் கொடுமையினால மண்ணெண்ணை ஊத்திட்டு செத்து போயிட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாதுன்னுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல லட்சியம் நீ உனக்கு. ருச்சி வரட்டா? பாரதி வர. சின்னஞ்சீரு கிளியே யோ நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏன்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, பொன்னத்தாயா, வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதடா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். பாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜி இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. கூப்பிங்க மாமா. வாமா, இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவன் கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கலவா? சினிமாக்கு தானே கூட்டு போனோம், சினிமாக்கு கூட்டு போறேன். வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகள பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. அழுக்க மூட்டை வராண்டா. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? முடியல. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. சொன்னா கேட்க மாட்டாளே. உதவ என்னதான் தெரியும். எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்?